இன்றைக்கு ஆண்டவர் என்னாலும் இப்படி இராது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் நாட்டிற்கு சேர்ந்தார்கள். கடலை கடந்து கெனசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். நாம் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் கடலிலே நம்மளை மூழ்கடிக்கிறவர் அல்ல, கடலிலே நம்முடைய பிரயாணத்தை நிறுத்தி விடுகிறவர்கள் அல்ல. எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை மழை வந்தாலும் நான் நம்புகிறேன், கடலை கடக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறேன். யாராவது ஒருத்தருக்கு கர்த்தர் பேசலாம், நீங்கள் கடலை கடப்பீர்கள், நீங்கள் கடலை, இந்த கடன் என்கிற கடலை நீங்கள் கடக்க போகிறீர்கள், இந்த வியாதி என்கிற கடலை நம்ம கடக்க போகிறோம், இந்த நஷ்டம் என்கிற இந்த கடலை நம்ம கடக்க போகிறோம். இந்த கடலிலே மூழ்கடிக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இந்த கடலிலே நீங்கள் அமிழ்ந்து போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பேதுருவை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் கடலிலே இவன் மூழ்கி விடுவான் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது அந்த கடலிலே கர்த்தர் அவன் கரத்தை பிடித்து தூக்கி விடுத்து அந்த கடலை கடக்க பண்ணின கர்த்தர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, மகனே நீங்க இதற்காக சூசைட் பண்ணிக்க வேண்டாம், இதற்காக தற்கொலை செய்யணுன்ற எண்ணம் உங்களை விட்டு தூரமாக்கப்படுவதாக, நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எண்ணம் தூரமாக்கப்படுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனையோ கடலை கடக்கிறதற்கு உன் கூட நான் இருந்த, இதற்கு முன்னாடி பரிசுத்தவான்களை எத்தனையோ கடலை கடக்க பண்ணினேன். இப்போ நீ கடந்து போகிற இந்த கடலையும் நான் உன்னோடு கூட இருந்து கடக்க பண்ணுவேன். எஸ், ஹல்லேலூயா.